நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு லீகல் சம்மந்தமாக ஒரு கோர்ட்டில் நடக்கிற ஒரு நையாண்டியான கலவையான வக்கீலுக்கு மத்தியில் நடக்கிற ஒரு கதையை வச்சு வெப்சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் விட்டுருக்காங்க. அந்த வெப்சீரிஸோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வெப்சீரிஸோட பேர் மம்மல் லீக் ஹாய். அந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நகைச்சுவை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கலாட்டாவான வெப்சீரிஸை நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக தமிழ் டப்புடும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சீரிஸை பார்க்குறதுக்கு எனக்கு முத க்யூரியாசிட்டியாக காரணமே இது ஒரு லீகல் சம்மந்தமானது தான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லுக் போஸ்டோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்காகவே இந்த வெப்சீரிஸை நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்த்தேன். அவைலபிளாக இருந்துச்சு. இது மார்ச் 6ஆம் தேதி தான் வந்திருக்கு. நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். கிட்ட ஒரு 6 நாள் டிலே ஆகி இந்த ரிவ்யூ போடுறேன். இந்த ரிவ்யூவை கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருமே. இந்த வெப்சீரிஸோட இயக்குனர் ராகுல் பாண்டே, எழுத்தாளர் அதாவது ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே குணா அனல் சௌத்ரி கண்ணா. உங்களுடைய இயக்கத்துலேயும் உங்களுடைய தயாரிப்புலேயும் வெளிவந்த வெப்சீரிஸாக இது டோட்டலாக 8 எபிசோடு இருக்குது. 8 எபிசோடுமே தமிழ் டப்புல அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சீரிஸ் பார்க்குறதுக்கு காரணம் என்ன? ஒரு கோர்ட்டில் நடக்கிற வக்கீலுக்கு பல வக்கீலுக்கு மத்தியில் நடக்கிற ஒரு அன்றாட வாழ்க்கையை சூப்பராக ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வக்கீலாக இருக்கும்போது கோர்ட்டில் கேஸ் பிடிக்கிறதுக்கும் சரி, அவருடைய கேஸ் பிடிச்சதுக்கப்புறம் கிளைண்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த கிளைண்ட்டை மறுபடியும் மெயின்டைன் பண்ணுறது கிளைண்ட்டை எப்படிலாம் அவங்க ஒளிவுமுறை இல்லாமல் தனக்கு கொடுக்க வேண்டிய சர்வீஸை சூப்பராக கொடுத்தாங்களா வக்கீல் அப்படின்றத ஒரு ப்ராப்பராக இறங்கி அடிக்கணும். அதாவது இந்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் சொல்லாததான் இவங்க ப்ராப்பராக சொல்லியிருக்காங்க. என்னதான் வக்கீலுக்கு நிறையா படங்கள் வந்தாலுமே நேர்கொண்ட பார்வை, சுக்கரன், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம். இப்போ கடைசியாக வந்த மனிதன், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம். லேபிள், இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வருஷம் இல்லாமல் இது ஒரு நகைச்சுவை கலாட்டா சம்மந்தமான ஒரு வெப்சீரிஸை பாயிண்ட்டாக இஞ்சாக சூப்பராக அடிச்சு வச்சுருக்காரு இந்த டேரக்டர். இந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, டெல்லி கோர்ட்டில் நடக்கிற வக்கீலுக்கு மத்தியில் ப்ராப்பராக என்ரோல்மெண்ட் ஆகிற அட்வொகேட் சாம்பர் கிடைக்காமல் சுற்றுறதும் சரி, சாம்பர் கிடைச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கேண்டீன் வசதியில் இந்த மாதிரி வரிசை ஆஃபீஸ் கொடுத்து அவங்க கிளைண்ட்டு கிடைக்கிற காட்சிகளும் சரி, கிளைண்ட்டு கிடைச்ச காட்சிகளை அவங்க மறுபடியும் கிளைண்ட்டை தக்க வச்சு அவங்களுக்கு சாதகமாக முடிச்சாங்களா பாதகமாக முடிச்சாங்களா அப்படின்றத ஒரு ஸ்டோரியை வச்சு இன்ச்சு பை இன்ச்சாக, அதாவது ஒரு டெவலப்பர் சின்ன விஷயத்துலேருந்து சூப்பராக டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவே ஹேட்ஸ் ஆஃப் பாராட்டு சொல்லலாம் இந்த படத்தில் டேரக்டருக்கு. இதில் மொத்தம் 8 சீசன் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுலேயே சூப்பராக அடுத்தடுத்த கதைகள் எங்கிட்டு போகும் அப்படின்பாங்க. ஒரு பற்றியில் வக்கீலுக்கு பற்றியிலே எப்படி கேசஸ் ஆஃபீஸ்லாம் நடக்கும் அப்படின்றத ஒரு கட்டத்தில் போகும்பொழுது, ஒரு கட்டத்தில் பார் கவுன்சில் எலெக்ஷன் வருது. பார் கவுன்சில் எலெக்ஷன் வரும்போது பார் கவுன்சிலில் நான் 3 அட்வொகேட், பெரிய அட்வொகேட் நிற்கிறாங்க. அந்த 3 பேர் அட்வொகேட்டும் அவங்க ஜெயிக்கிறதுக்கெல்லாம் என்னென்னலாம் டிகிலிட்டி கொடுப்பாங்க, ஒரு வாக்குறுதிலாம் கொடுப்பாங்க அப்படின்றத ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்பொழுது எனக்கு எங்கள் மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் நடந்த மதுரை ஹைகோர்ட்டில் நடந்த பார் கவுன்சில் எலெக்ஷனில் அந்த ஓட்டு கேட்க ஃபீலு, தெரிஞ்ச அட்வொகேட்டுக்கு சீனியர் அட்வொகேட் கேட்ட ஃபீலு, இந்த மாதிரிலாம் கண்ணு முன்னாடியே நிறையா சீன்ஸ் வந்துட்டே போச்சு. அதை பார்க்கும்போது சில இதில் வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலுமே லீகலாக இது ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல். இது இந்த ப்ரொஃபஷனில் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பீப்புளுக்கு கொடுத்தாங்களா அப்படின்றத ஸ்டோரி வச்சு அந்தந்த நகைச்சுவைக்கு மத்தியில் கருத்துக்களை சூப்பராக நம்ம டேரக்டர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காரு. ஒரு சில இடத்துல நம்ம ஹீரோயினியாக வருவார். அவங்க கிட்டத்தட்ட ஒரு சில இடத்துல நிறைய இடத்துல நகைச்சுவை கொண்டு வந்தாலுமே சில இடத்துல தனக்கு வர கிளைண்ட்டை தன்னை காப்பாற்றணும், தன்னை நம்பி வந்த கிளைண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராப்பரான முறையில் லீகலைஸாக கொண்டு மூவ் பண்ணுவாங்க. லீகல் வைஸாக மூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒரு இடத்துல பொண்ணு திருமணம், அதாவது ஒரு கிராமத்தில் கேம்பெயின் போட்டிருப்பாங்க. கேம்பெயின் போடும்போது அவங்க ப்ரீ லீகல்ஷிப் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த லீகல்ஷிப்பில் போகும்போது அவங்க ஒரு சைல்டு மேரேஜை போட்டு அந்த போக்சோ ஆக்ட்டுக்கு அந்த பொண்ணுக்கு ஃபேவராக ஆஜர் பண்ணும்போது பண்ணுவாங்க. அந்த ஆக்ட்டு, அதாவது ஒரு சட்டம்ன்றது இந்த ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒரு மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி கிராமத்து மக்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கிராம மக்களுக்கும் சட்டம் எப்படிலாம் இருக்கும், எப்படிலாம் செயல்படும் அப்படின்றத சூப்பராக அந்த இடத்துல நச்சுன்னு சொல்லியிருந்தாலுமே அடுத்த ஒரு சீனில் காமெடியாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி காமெடிக்குள்ளேயும் ஒரு சீரியஸான ஒரு கருத்துக்களை மைய கருத்துக்களை வச்சு இந்த
வெப்சீரிஸை சூப்பராக இருக்காங்க. இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட். கோர்ட்டில் வந்து நடக்கிற காட்சிகளும் சரி, பார் கவுன்சில் எலெக்ஷனில் நடக்கிற காட்சிகளும் சரி, எலெக்ஷனுக்காக வந்து வக்கீல்களாக எந்த மாதிரி பண்ணுவாங்கன்றது சரி, வக்கீலுக்கு மத்தியிலே வந்து ஃபோர்ஜரியான வக்கீலாக இருப்பாங்க அப்படின்றத ஃபீல்டில் வந்து இறங்கி வேலை பார்த்த மாதிரி அவர் நேச்சுரலாக வந்து எடுத்திருக்காரு. வெப்சீரிஸை பார்க்கும்போது எனக்கு வந்து அட்வொகேட் லைஃப்லேயே போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இதுவே நானும் ஒரு அட்வொகேட் தான், அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் பர்சன்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே. அவங்க 8 எபிசோடுன்னும்போது கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரத்துக்கு மேலே போகுது. 3.5 மணி நேரத்துக்கு மேலே போகும்போது அந்த 3 மணி நேரம் பொறுமையாக பார்க்கணும். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இது ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்போ பொறுமையாக பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் விறுவிறுப்பான கிடையாது இருந்தாலும் சில இடத்துல நகைச்சுவாக கொண்டு வரணும் அப்படின்ற காட்சிகள்லாம் வந்து நிறைய வந்து லீகல் வைஸ் வந்து பாயிண்ட் வைஸ் வந்து செக்ஷன் வைஸ் வந்து மக்களுக்கு புரியணுன்றதுக்காக சில இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து ஒரு கிளி வந்து கெட்ட வார்த்தை பேசுனால சொல்லி ஓனரை வந்து அஃபென்ஸ் பண்ணி அவங்க மேலே கேஸ் போட்டு வாய்தாக்கு வர சொல்லுவாங்க. அது வந்து அஃபிஷியலாக வந்து அனிமல் ஆக்ஷன் சொல்லுமா அந்த ஓனருடைய ப்ராப்பர் கைடனோட வந்து அந்த பெட்டு வந்து அஃபென்ஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஓனர் தான் விக்டம் ஆவாங்க. அவங்க தான் வந்து அவங்க குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை வருவாங்க அப்படின்றத ஒரு சில இடத்துல காட்சிகளை வந்து சூப்பராக கொண்டு இருப்பாங்க. கடைசியாக வந்து இந்த எபிசோடில் பார் கவுன்சில் எலெக்ஷனில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றத பார் கவுன்சில் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருந்தவர் அவருக்கு பார் கவுன்சில் எலெக்ஷனில் தோற்றுருவார். அடுத்தபடியாக வந்து அவருக்கு வந்து லீகல் ஏஸ், அதாவது ஜட்ஜு அவருக்கு வந்து ஆஃபராக வரும். ஜட்ஜு அவருக்கு ஆஃபராக வந்தது அவர் வந்து எடுப்பாரா மாட்டாரா அப்படின்றத ஒரு நிறையா மைண்ட் செட்டு மிக்சடு மைண்ட் செட்டாகவே இருப்பார் அவர் வந்து. ஏன்னா ஜட்ஜுன்றது ஒரு பெரிய போஸ்டிங், அதுக்கு வந்து நம்ம செட் ஆகுமா அப்படின்றத வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அதை வந்து சுற்றி இருக்க அட்வொகேட்டில் சொல்லுவாங்க, இந்த இது வந்து நீ தனிப்பட்ட முறையில் யோசிக்கணும். அட்வொகேட்டுன்றது ஒரு லைஃபு, அட்வொகேட்டை தாண்டியும் ஜட்ஜுன்ற ஒரு போஸ்ட் வந்து அது நீ தான் முடிவு பண்ணணும். ஏன்னா வந்து அதில் வர ரிஸ்க்காக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அது நீ தான் தனிப்பட்ட முறையில் யோசிக்கணும் அப்படின்றத வந்து இருந்தாலுமே ஆல்ரெடி ஜட்ஜாக இருக்க ஒரு லேடிகிட்ட வந்து இவர் வந்து சஜஷன் கேட்பார், நீ கோர்ட்டுக்குள்ளே வா, கோர்ட்டுக்குள்ளே நீ பார்க்காத வந்து நான் இன்னும் கொஞ்சம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு எமோஷனல் சீனை கடைசியாக வச்சுருப்பாங்க. அந்த சீனை வந்து பார்த்தே தீர வேணும் எல்லாருமே. அந்த எமோஷன் சீனாகவே படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து மைனஸாக எனக்கு தெரிஞ்சது சில இடத்துல வந்து வக்கீலை வந்து ப்ராப்பராக சொன்னாலுமே அது சில இடத்துல பழிர்னு சொல்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து வக்கீலில் வந்து இந்த இதில் வந்து முதல் தலைமுறை வக்கீல் வந்து எந்த அளவுக்கு பாடுபடுறாங்க அப்படின்ற காட்சிகளை வந்து சூப்பராக கொண்டு இருப்பாங்க. பணக்கார வக்கீல்லாம் வந்து அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, எந்த விதத்தில் கேஸ்லாம் வரும் அப்படின்றத வந்து அதை ஒரு சூப்பரான கோணத்தில் காட்டியிருப்பாங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2024 அதிகமாக சூப்பரான அந்த வக்கீலை எடுத்து சூப்பரான ஜாமீன் கதைகள், இந்த மாதிரி கோர்ட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க டேரக்டர். அதுக்காகவே இந்த வெப்சீரிஸை போய் பார்க்கலாம். இந்த வெப்சீரிஸுக்கு ஓவராலாக ஆர்கேவரும் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன். என்னடா 5க்கு 3 தருவேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓடிடியில் வந்த படம். இது வந்து ஓடிடியில் வராமல் ஒரு அஃபிஷியலாக வந்து ஒரு 2.5 மணி நேரம் இல்லை 2.25 மணி நேரத்துக்கு ஒரு நெட்டில் வந்து வராமல் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் சினிமாவில் வந்துச்சுன்னா வந்து இந்த படத்தை வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதாவது வக்கீல் சேனலில் வந்த படங்கள் வரிசையில் வந்து இந்த படத்தையும் கொண்டாடிப்பாங்க. ஓவராலாக இந்த படத்தில் ஒரு ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்துக்கு ரிவ்யூ இந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லாயர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே வருண். பை வியூவர்ஸ்.